கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறது. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. லைஃப்பில் இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது. இந்த வாரம் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஸோ யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். அதுலேயும் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இருக்குது. நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ், குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான சோர்சஸ் நிறையா உண்டு. நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருந்ததோ அந்த நோயுடைய தன்மை குறையும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக எனக்கு கடன் இருக்குது, கடன் தொல்லை பெரியவாக இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியருமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட் கொடுங்க, இன்னும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பிஸ்னஸில் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, போத்தார் சைடு எல்லாமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்மே நல்லா இருக்குது.